அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த ஓரிரு தினங்களுக்கு முன்னர் எக்கனாமிக் டைம்ஸ் என்ற பிரபலமான பத்திரிகையில் அமெரிக்காவுடைய உளவு நிறுவனமான CIA தம்முடைய பாராளுமன்றத்திற்கு ஒரு அறிக்கை வழங்கியிருக்கிறது. அமெரிக்க பாராளுமன்றத்திற்கு அந்த அறிக்கையில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இன்னும் சில மாதங்களில் இந்தியாவில் தேர்தல் வர இருக்கிறது. தேர்தலுக்கு முன்பாக மத கலவரங்களை நடத்துவதற்கு பாஜக திட்டமிட்டிருக்கிறது என்ற ஒரு தகவலை அதிலே வெளியிட்டிருக்கிறார்கள். நம்ம நாட்டில் உள்ளவங்க ஆய்வு செஞ்சு சொன்னதில்லை, இது அமெரிக்கா உளவு நிறுவனம் ஆய்வு செய்து அமெரிக்கர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தகவல் அவர்களுடைய இணையதளத்தில் வெளியாகி இருக்கிறது. இது ஏதோ கடந்து போயிடக்கூடிய ஒரு செய்தி அல்ல. இது உண்மையாக இருப்பதற்கு 100% வாய்ப்பு இருக்குன்னு நமக்கே நல்லா தெரியும். ஏன்னு கேட்டால் அவர்களுடைய துவக்க காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள நிலவரத்தை எடுத்து பாருங்க. கலவரத்தாலே வன்முறையாலே அவர்கள் தங்களை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். எதாச்சும் அவர்களுடைய வளர்ச்சி அத்தனையுமே ஏதாவது ஒரு ஊரில் அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க, அவங்க தேர்தலில் ஜெயிச்சாங்கன்னா பின்னணியில் எது இருக்குன்னு பார்த்தா எப்பவும் கலவரம் தான் இருந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக முஸ்லீம்களுக்கு எதிரான கலவரம், திட்டமிட்ட சதி வேலைகள், ஒரு 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 முஸ்லீம்கள் மீதான ஒரு வெறுப்புணர்வை ஒரு பக்கத்தில் ஏற்படுத்தி முஸ்லீம்லாம் மோசமானவன், நம்முடைய முன்னோர்களை இந்துக்களை எல்லாம் மதம் மாற்றுமாறு கட்டாயப்படுத்தினாங்க, வெளிநாட்டில இருந்து வந்து நம்ம நாட்டை அடிமைப்படுத்தினாங்க, முஸ்லீம்களுடைய குரான்ல இந்துக்களை கொல்ல சொல்லி இருக்குது, இப்படி இஷ்டத்துக்கு முஸ்லீம்களை பற்றி பொய்யான தவறான கருத்துக்களை முஸ்லீம் அல்லாத மக்களுடைய உள்ளத்திலே ஊட்டி 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 முஸ்லீம்கள் மீது ஒரு பெரிய வெறுப்புணர்வை உண்டாக்கிட்டாங்க. சமூக வலைதளத்தின் வழியாகவோ பத்திரிகைகள் வழியாகவோ தொலைக்காட்சி வழியாகவோ முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு வெறுப்புணர்வை உண்டாக்குனதுக்கு பிறகு முஸ்லீம்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய வன்முறைகள் நடந்தாலும் முஸ்லீம் அல்லாதவர்களுடைய உள்ளத்தை அது பெரிதாக பாதிப்பதே இல்லை. ஒரு முஸ்லீம் பெரியவரை கொன்று பெட்ரோல் ஊத்தி எரித்து காலி செய்திருக்கிறார் என்று செய்தி வருகிறது. இந்தியாவில் வாழுகிற பெரும்பான்மையான மக்கள் அதற்கு என்ன ரியாக்ட் செய்தார்கள்? அதற்கு ஆற்றப்பட்ட எதிர்வினை என்ன? பெரிய எதிர்வினை ஒன்றும் இல்லை. என்ன காரணத்தினால இல்ல? ஓகே அவன் அப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்கல்ல, எல்லாம் சரிதான் அப்படின்ற ஒரு மனநிலை அவர்களுக்குள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இதை எப்படி எதிர்கொள்வது? இவர்கள் திட்டமிட்டதை போல கலவரங்கள் உண்டானால் அதை எதிர்கொள்ளுகிற ஆற்றலும் அதிகாரமும் நம்மிடத்தில் இருக்கிறதா? அதிகாரம் இல்லை, ஆனால் ஆற்றலாவது இருக்கிறதா? பலகீனத்திற்கு மேல் பலகீனர்களாக இருக்கிறோம். குறைந்தபட்ச விழிப்புணர்வு கூட இல்லாதவர்களாக இருக்கிறோம். இதை நாம் பல்வேறு வகைகளில் எதிர்கொள்ள வேண்டும். அறிவுத்தளத்திலே எதிர்கொள்ள வேண்டிய வகை அது ஒன்று. சமுதாய இயக்கங்களும் மற்றவர்களும் அறிவுத்தளத்திலே செய்யக்கூடிய காரியங்களை அவர்கள் செய்யட்டும். குறைந்தபட்சம் இது போன்ற காரியங்கள் எங்கும் நடக்கலாம். இது நம்ம ஊர் கிடையாது, எல்லாம் விதிவிலக்கெல்லாம் சொல்லவே முடியாது. என்ன, நீங்க கலவரம் நடந்த ஊரை பூரா போய் நீங்க லிஸ்ட் எடுத்து பாருங்க, எல்லாருமே இப்படி இருந்தவங்க தான். எப்படி நம்ம ஊரை மாதிரி? நம்ம ஊர்ல எங்க 2 பேர் இருக்கிறான், 4 பேர் இருக்கிறான், ஒருத்தனுமே இல்லை, அந்த சிந்தனையே இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு நிம்மதியா இருக்கிறவன். அப்படி இருந்த ஊர்கள் தான் கலவரத்தால் நூற்றுக்கணக்கான மக்களை பலி கொடுத்திருக்கிறது. கடந்த 4.5 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பேற்ற 4.5 ஆண்டுகளில் மாத்திரம் 2920 கலவரங்கள் இந்தியாவில் நிகழ்ந்திருக்கிறது. எத்தனை உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கும், எத்தனை பேர் காயப்படுத்தப்பட்டிருப்பார்கள், எத்தனை பேருடைய பொருளாதாரம் சூறையாடப்பட்டிருக்கும் என்று பாருங்கள். 2920 கலவரங்கள் 4.5 ஆண்டுகளில். அதனால் இதை எதிர்கொள்வதற்கு எப்படியெல்லாம் நாம் தயாராக வேண்டுமோ அப்படியெல்லாம் தயாராக வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு மிகப்பெரிய தயாரிப்புகள் நம்மிடத்திலே தற்போதைக்கு இல்லை என்று சொன்னாலும் குறைந்தபட்சம் அது போன்ற ஒரு சூழல் வரும் என்று சொன்னால் அஞ்சி நடுங்கி கையெடுத்து கும்பிட்டு நம்முடைய உயிரை காத்துக்கொள்வதற்கு முயற்சி எடுப்போம் என்று யோசிக்காமல் அவர்கள் நம்முடைய பகுதிக்குள்ளே வந்தால் அவர்களிடமிருந்து நம்முடைய உயிரை காத்துக்கொள்வதற்காக அஞ்சி நடுங்கி கையெடுத்து கும்பிட்டால் அவர்கள் நம்மை காப்பாற்றப் போவதில்லை, நம்மை விட்டு விலகப் போவதில்லை, நம்மை காலி செய்து விட்டு தான் போவார்கள். அப்படியானால் காலியாக போகிறோம் என்பது உறுதியானதற்கு பிறகு கோழையாக இருப்பதை விட வீரராக எதிர்கொண்டு நம்மால் இயன்ற வரைக்கும் அவர்களை தாக்க என்ற அளவிற்கு தாக்கி முடித்துவிட்டு நம்முடைய உயிர் செல்லட்டுமே. குஜராத்துடைய காட்சிகளில் பிரதானமான காட்சி எது தெரியுமா? குஜராத்துடைய கலவரம் சம்பந்தமாக அதிகமாக மீடியாக்களில் பத்திரிகைகளில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட காட்சி எது தெரியுமா? ஒருவன் அப்படியே ஒரு வாலிபன் கையெடுத்து கும்பிட்டு கண்களில் கண்ணீர் வழிய தன் உயிரை காப்பாற்றுகிற வகையில் கெஞ்சுவானே, அந்த காட்சி, அந்த படம் தான் மொத்த உலகத்தை முழுக்கிய படம். ஒரு முஸ்லிம் அப்படி கையெடுத்து கெஞ்சுகிறவனாக இருக்கக்கூடாது. அப்படி நம்முடைய உயிரை காத்துக்கொள்ள வேண்டியதில்லை. சாவு என்ற நிலை வந்து விட்டதற்கு பிறகு சாவுக்கு ஒருவன் துணிந்து விட்டார் என்றால் அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது.
நீ என்ன சாகடிக்கிறது, நானே சாகிறதுக்கு ரெடி என்ன முடிவுக்கு வந்து விட்டார். குறைந்தபட்ச வீரனாக இஸ்லாம் வீரர்களை விரும்புகிறது, வீரனாக வாழ வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. அண்ணல் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 63வது வயதில் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது கூட எவ்வளவு திடகாத்திரமாக களத்திலே நின்று போர் புரிகிற போராளியாக இருந்தார்கள். இஸ்லாமும் அதைத்தான் சொல்ல, இது வன்முறை அல்ல, வன்முறையை எதிர்க்கிற வழிமுறை. இதுக்கு பேர் யாரும் வன்முறைன்னு சொல்லவே முடியாது. வன்முறையாளர்களை எதிர்க்கிற, அதை எதிர்கொள்ளுகிற, அதை தடுத்து நிறுத்துகிற வழிமுறை இது. இந்திய அரசியல் சட்டமும் அதை அங்கீகரிக்கிறது, குற்றவியல் தண்டனை சட்டமும் அதை ஏற்றுக்கொள்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் எதிராளிகளில் எத்தனை பேரை நீங்கள் எதிர்கொண்டு வீழ்த்தினாலும் உங்கள் மீது குற்றம் பதிவு செய்யப்படாது என்று அரசியல் சட்டம் நமக்கு வாக்குறுதி தருகிறது. சட்ட பாதுகாப்பு இருக்கிறது, மார்க்கத்தின் பாதுகாப்பு இருக்கிறது, நியாய தர்மம் கூட அதை ஏற்றுக்கொள்கிறது என்கிற பொழுது இவர்கள் இப்படி ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். அதை எதிர்கொள்ள மனதளவில் தயாராக இருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக இந்த கருத்துக்களை முதலில் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஒரு மிகப்பெரிய திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை சொல்லணும், சொன்னாதான் மற்றவங்க வெளிப்படைவார்கள். ஏன்னா என்ன வேணாலும் அவனே செஞ்சுவிட்டு கலவரத்தை உண்டாக்கணும்னு திட்டம் போட்டுட்டா, கோயிலில் குண்டத்துக்கு வச்சுட்டு முஸ்லீம்கள் குண்டு வைத்து கோவிலை இடித்தார்கள் செய்தியை பரப்புவார்கள். அப்படித்தானே பரப்புனாங்க. குஜராத் கலவரத்தை எப்படி நடத்தினார்கள்? குஜராத்தில் இந்த சபர்மதி எக்ஸ்பிரஸ் ரயில்ல சாமியார்கள் போய்கிட்டு இருக்கிற அந்த ரயில் பெட்டியை தீ வச்சு கொளுத்தினாங்க. கொளுத்தி முடிச்சுட்டு எங்க வச்சு கொளுத்தினாங்க? முஸ்லீம்கள் இருக்கிற ஊருக்கு பக்கத்துல வச்சு தீயை வச்சு கொளுத்தி விட்டு முஸ்லீம் தான் கொளுத்தினான்னு கதையை கட்டுனாங்க. 3000 முஸ்லீம்களின் கதையை முடித்தார்கள். எப்படி முடிச்சாங்க? அவனே சாமியார்கள் தீயை வச்சு கொளுத்தினா, பழிய முஸ்லீம்கள் மேல போட்டா ரொம்ப ஈஸியாக முஸ்லீம்கள் மீது கலவரம் கட்டவிழ்த்து விடப்பட்டு விட்டது. ஆகையினால் இப்படி மற்றவர்களும் அவர்களுடைய இந்த தப்பான பிரச்சாரத்திற்கு பலியாகிவிடக் கூடாது என்றால் நம்மால் இயன்ற வரைக்கும் இந்த ஆய்வின் முடிவை, ஆய்வு அறிக்கையை அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி விழிப்புணர்ச்சியோடு வாழ்கிற நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவார்.